நான் உங்கள்கிட்ட இருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் இவங்க நம்ம அராஜக ஆட்சி இருக்குல்ல, நம்ம சோசியல் மீடியா ஆட்சி யாருன்னு தெரியும் உங்களுக்கு. நான் இதை சொன்னதே போதும், பேர் கூட சொல்ல வேணாம். அவ்வளோ பக்காவாக நடத்துகிற ஆட்சி சோசியல் மீடியால தான், வேற எதுவும் இல்லை. என்ன அந்த மாதிரி நடத்துறது. இப்போ நான் எதை கேட்டாலும் சொல்லுவாங்க, நான் கோர்ட்டு உத்தரவின் பேரில் அஜித் குமாரை உங்க ஆளுங்க சொல்லி தான் அடிச்சு கொண்டாங்க. யாரு? கவர்மெண்ட் அதிகாரிங்க. என்ன அரசு அதிகாரிங்க உங்க பேச்சு கேட்டு அடிச்சு கொலை செஞ்சாங்கல்ல, லாக்அப் டெத்து அஜித் குமார். அவங்களுக்கு நஷ்டஈடா கொடுக்கல, வாய்விட்டு சொல்லல, இரங்கல் தெரிவிக்கல. அத செஞ்சோன்னு தப்புக்கு ஏதாச்சும் வாயில தப்பு செஞ்சிட்டோன்னு மன்னிச்சிருன்னு கேட்கற துப்புல உங்களுக்குலாம் அந்த அந்த ஒட்டுமொத்த ஸ்டேஷனையும் சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கணும், டிஸ்மிஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கணும். என்ன வெக்கம் கேட்டவனுங்களா? அவங்கள நஷ்டம் கொடுக்கல. யாரு? லாக்அப் டெத்துக்கு விஷச்சாரம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் 20 லட்சம். உங்க காசா? உங்க அப்பாவோட காசா? உடனே வந்துற நாய்சிகர் அடுத்த வாரிசு அடுத்த தலைவர் உதயநிதியா, அதுக்கடுத்த தலைவர் இன்பநிதியா போயிடுங்க. அதுக்கடுத்து பிறந்த இன்பநிதிக்கு பையன் பிறப்ப அவனுக்கு போயிருங்க கோச்சாக கேவல. திடீர்னு நடை அஜித் குமாருக்கு லாக்அப் டெத்து உங்க ஆட்சியில நடந்திருக்கு. அந்த பையனுக்கு நஷ்டீடு, அந்த பையனோட குடும்பத்துக்கு நஷ்டீடு அறிவிக்கல, துப்பில்ல உங்களுக்குலாம். அவன் செஞ்சா இவன் செஞ்சா பிடிக்கிட்டான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கே இல்லை. ஆட்சியில் இருக்க நீங்க பேசுண்டா, யாருமே வராதவங்க, யாருமே ஆட்சியில் அவங்க பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு கூட இல்லை, அதாவது தகுதி இல்லை, வக்கு கூட இல்லை. அதே மாதிரி அஜித் குமார் இறந்ததுக்கு நஷ்டஈடா கொடுக்க துப்புல. கவர்மெண்டா கோர்ட்டா முன் நஷ்டஈடு கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்குற ஆட்சி நீங்களாம் என்ன ஆச்சு? அப்புறம் கேட்டாங்க கோர்ட்டை மதிக்கிறவங்க, கோர்ட்டு தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம். இப்ப சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் பிரகாரம் டிஜிபி நியமனம், அரசு உயர் நீதிமன்றம் நோட்டீஸ். தமிழ்நாடு டிஜிபி நியமன விவகாரத்தில் தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் தர உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ். யூபிஎஸ்சி ஒரு குரூப் இருக்கு. என்ன அந்த குரூப் யார சொல்றாங்களோ அவங்களதான் டிஜிபி ஆக்கணும். அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அந்த லிஸ்ட்ல யாராலும் டிஜிபி ஆக்கலாம். வெட்ட கேட்டவனுங்களா? சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் பிரகாரம் யூபிஎஸ்சி சொல்றவங்க மட்டும்தான் டிஜிபியா அப்பாயின்ட் பண்ணணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு உங்க ஆட்சியில உங்க வீடா இருந்தா நீங்க கக்கூஸ்கள் வைங்க, இல்ல உங்களை சல்யூட் போட வைங்க, இல்ல உங்களுக்கு என்ன வேணா வேலை செய்யுங்கடா, தப்பு இல்ல. சோசியல் மீடியா நடத்துறீங்களா? இங்க ஒரு போட்டோகிராஃபர், முன்னாடி ஒரு போட்டோகிராஃபர், அதை போட்டோகிராஃபர் இருக்கிற இன்னொரு கேவலம் சொல்லிண்டா நாய் சேகருவான். உங்க துறையில கேட்கற துப்பு இல்ல. அடுத்தவன் துறையில போய் இந்த துறையோட அமைச்சர் எதுக்கு ஆச்சிருக்கீங்க? 19 இத்தனை அமைச்சர்னு சொல்லிட்டு போடா. ஏன்னா இந்த துறைக்கு அமைச்சர்னு மார்க் அடிக்கிறீங்க. நாங்க பிங்க் பஸ் விட்டோம், ஸ்டாலின் பஸ் கேவலம். திடீர்னு உங்க அப்பா காசாடா. பக்கத்து மாநிலத்தை போய் பாருங்க டி. சந்திரபாபு நாயுடு மாநிலம், கர்நாடக மாநிலம், இவங்கெல்லாம் ஆக்சுவலி அந்த ஸ்டேட்ல எந்த ஊர்ல போனாலும் பஸ் ஃப்ரீ பெண்மணிக்கு. எந்த லோக்கல் பஸ்ல, டவுன் பஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த பஸ் ஏறினாலும் ஏசி பஸ், டீலக்ஸ் பஸ் விட்டு அந்த மாநிலத்தை பிறந்த பெண்மணிக்கு, அந்த மாநிலத்தில் எந்த பஸ் ஏறினாலும் ஏசி பஸ், டீலக்ஸ் பஸ் விட்டுட்டு ஃப்ரீ. அவங்க மாறுதடிக்கணும். உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு கூட துப்பு வராது. உங்களை திட்டாம ஒரு வீடியோ கூட போட மாட்டேன். அதே மாதிரி நீங்க மாறுதடிக்க கூடாது, சரிங்களா? பேசக்கூட உங்களுக்கு துப்பு இல்லை. பத்திரிக்கை பேட்டியை கேட்கறாங்க, திருப்பி மூஞ்சி திருப்பி போற. யாரு ஒண்ணு? இப்ப நீயா தாவேக தலைவர்களா இல்ல பிஜேபி தலைவர்களா? நான் எனக்கு கேவலம் திடீர்னு போயிருந்தடை. ஒரு கேள்வியை சந்தேக துப்பு இல்ல. என்ன உத்வாலுக்கு வர்றான் 3 நிமிஷம் பேட்டிக்கா, அவன் என்ன சொல்லணும்டா? அவன் போஸ்டிங் மட்டும்தான் மரியாதை, சரிங்களா? அவனுக்கெல்லாம் மரியாதை இல்லைடா. ஒரு சோசியல் மீடியால கட்சி நடத்துற உங்களுக்கு எல்லாம் மரியாதைனா இந்த சாணி எழுறது தெரியுமா? இவரெல்லாம் கஷ்டத்தை புரிஞ்சு எக்காரத்தை கொண்டு இந்த வாட்டி இனிமேல் ஆயுசு முழுக்க உங்க கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சொன்ன மாதிரி என்னத்தை கிழிச்சிங்கன்னு ஓட்டு போய் கேட்பீங்க. ஓட்டு வாங்குறது இல்ல, என்னத்தை கிழிச்சிங்கன்னு போய் ஓட்டு கேட்பீங்கன்றாங்க. யார்? நாங்கல்ல. பொய் வதந்திகளை பரப்புனா சட்டம் தன் கடமை செய்கின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓனையோ உங்க அப்பனையும், செத்து போன உங்க அப்பனையோ உங்க பிள்ளையோ உங்க பேர பிள்ளையோ உள்ளதுக்கு வைக்கணும். ஆயுசு முழுக்க வெயில் இல்ல, தண்டனையா கொடுத்து சாலை வரைக்கும் சேர்ந்து கொடுக்கணும். அப்ப கொடுத்தாலுமே உங்களுக்கு அது போதாதுடாடி. அந்த மாதிரி பண்றீங்கடா. என்ன அதே மாதிரி இந்த சாணி அல்றவங்களுக்கு தெரியும் அடிப்படை மக்களோட கஷ்டம். அதனால இந்த வாட்டி சொல்றேன், எக்காரத்தை கொண்டும் பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அதே நயினா நாகேந்திரன்,
அது மாதிரி மாற்று கட்சிகள் எக்கச்சமா வந்துருக்கு. தாவேகா, பிஜேபி, டிஎம்டிகே, விஜயகாந்த் கட்சி, விஜயகாந்த் குடிகாரன் சோசியல் மீடியால அவங்கள குத்த சொல்லி அவங்கள தப்பா பொய் வதந்திகளை பரப்பி அவங்கள மக்களை நம்ப வச்சு அவங்கள சாகசிங்க. உங்க பார்த்தா உங்களுக்கு கொலை குற்றம் உங்களுக்கு தான் பண்ணும். குடிகாரன்னு சொன்ன பொய் வதந்திகளை பரப்ப நீங்க எங்கடா போய் வச்சுக்கீங்க மூஞ்சிய? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பொய் வதந்திகள் மட்டுமே பரப்பி குடிகாரன்னு ஒரு தலைமையில உச்சியில அவரை கொண்டு போய் உட்கார வச்சு நீங்க தானே பொய் வதந்திகளை பரப்பி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிஜிபி நியமனத்துல சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. கேட்டா நாங்க கோர்ட்டோட உத்தரவை மதிக்கிறோம். வெக்கநேட்ட உத்தரவு பேசாதீங்களா? அஜித்குமார் கொலை வழக்கில் ஜெயில் டெத்து லாக்அப் டெத்துல நீங்களா முன் வந்து நஷ்டஈடு கொடுக்கல. கோர்ட்டா முன் வந்து நஷ்டஈடு கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க மூஞ்ச கொண்டு எங்கடா வச்சுக்கீங்க? கரூர் வழக்கில் நீங்களா முன்னு சொன்னீங்க. எண்ணூர் மற்ற மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளிகள் உங்க அடிமட்ட தொண்டன் அனுப்பி பார்க்க துப்பு இல்ல. அப்ப எங்க போனாங்க மந்திரி இல்ல, எத்தனை மந்திரிகள் இருக்காங்க, அனுப்ப துப்பு இல்ல. ஏதாவது கெட்ட வார்த்தை திடீர்னு போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.